இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான மாலை செய்திகள் வாசித்து வழங்குபவர் பபிதாஸ் தவராஜா. தமிழினத்தின் அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் நினைவின் வழியே இனத்தின் வரலாற்றை காக்கும் ஒரு சின்னமாக சிட்னியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இன்று திறக்கப்பட்டது. இனப்படுகொலைக்கு இலக்கான தாயக தமிழ் மக்களின் நினைவாகவும் அவர்களின் நினைவு நாளில் மலர் தூவி வணக்கம் செலுத்துவதற்கும் சிட்னி நகரில் நிரந்தர தமிழர் நினைவு தூவி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. தமிழர் இன அழிப்பு நினைவு தூவி திறப்பு நிகழ்வு இன்று காலை 9:45 மணிக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஹம்பர்லாந்து நகரசபை முதல்வர் பங்கேற்று நினைவு தூபியை திறந்து வைத்தார். சிட்னியில் உள்ள பெண்டில் ஹில் சிவிக் பார்க் பொது இடத்தில் ஹம்பர்லாந்து நகரசபையின் ஆதரவுடன் இந்த நினைவு தூபி நிறுவப்பட்டுள்ளது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சிட்னி அமைப்பின் ஏற்பாட்டில் சிட்னியில் உள்ள அனைத்து தமிழர் அமைப்புகளின் ஒத்துழைப்போடும் இந்நினைவு தூபி நிறுவப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உருவாக்கப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி வெறும் கற்களாலும் சிலைகளாலுமான ஒரு கட்டமைப்பு அல்ல. அது தமிழர் இனத்தின் துயர வரலாறு, போராட்ட நினைவு என இன அழிப்பின் வேதனை மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான அழைப்பின் அடையாளமாகவும் திகழ்கிறது. உலகம் முழுவதும் பரவி வாழும் ஈழத் தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு புவியியல் இடம் மட்டுமல்ல, அது அழிக்கப்பட்ட உயிர்களின் சாட்சியமும் மறக்க முடியாத வரலாற்று காயமும் ஆகும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதன் காரணமாகவே இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு அரசு அதிபர் மாளிகை நுழைவாயிலுக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை 15ஆம் திகதி விசாரணைக்கு இழுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று 16ஆம் திகதி சனிக்கிழமை காலை ரயில் விபத்து இடம்பெற்ற இடத்தில் ரயில் தண்டவாளத்தில் ஆணிகளை கலற்றியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொட காவல்துறையினரால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைதானவர் கடுமையான போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தண்டவாளத்தில் கலற்றப்பட்ட ஆணிகளை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சென்ற நபர் இவரே என்பது காவல்துறையினர் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் நாட்களிலும் மழை பொழியும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார். மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பருத்தித்துறைக்கு வடக்கு வடகிழக்கு திசையில் 309 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் பற்றாக்குறையின் காரணமாக பல மணித்தியாலங்களாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு தற்போது மிக மிக குறைவான வேகத்தில் நகர்கின்றது. இதனால் இலங்கையின் பல பகுதிகளும் பரவலாக கனமழையை பெறுகின்றன. குறிப்பாக மேல் மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், வட மாகாணம், சப்ரகமோ மாகாண பகுதிகள் கனமழையை பெறுகின்றன. இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை வங்காள விரிகுடாவில் நிலவும் என்பதனால் வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, தெற்கு மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. இப்பிரதேசங்களின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். அத்துடன் எதிர்வரும் 18ஆம் திகதி காலை வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்கள் அதுவரை கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என பிரதீபராஜா மேலும் தெரிவித்துள்ளார். காசா மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் அக்டோபர் 7ஆம் திகதி நடந்த படுகொலையின் சூத்திரதாரிகளில் ஒருவராக கருதப்படும் கமாஸ் தளபதி ஒருவரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை இராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இஸ்அல்தின் அல் ஹத்தாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். கமாஸின் காசம் படைகளின் தலைவர் ஆவார் இஸ்அல்தின் அல் ஹத்தாத். ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் ஐடிஎஃப் வீரர்களின் கொலை, கடத்தல் மற்றும் மக்களின் காயங்களுக்கு கத்தாத் முழு பொறுப்பு என்றும் நெதன்யாகு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆனால் கத்தாத் கொல்லப்பட்டது தொடர்பில் இதுவரை கமாஸ் தரத்தில் இருந்து மறுக்கவோ உறுதிப்படுத்தவோ இல்லை. வெள்ளிக்கிழமையன்று காசாவில் 2 தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்தது. அவற்றில் ஒன்று அல் கத்தாத்தை இலக்காக கொண்டிருந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கத்தின் சராயா கள மருத்துவமனை மற்றும் ஷிபா மருத்துவமனையைச் சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் 7 பேர் கொல்லப்பட்டனர்.
டசின் கணக்கானோர் காயமடைந்தனர் என்று தகவல் விடுத்துள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலைமையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நிலையிலும் காசா மீது இஸ்ரேல் தினசரி தாக்குதல் மற்றும் வன்முறைகளை முன்னெடுத்து வருகின்றது. அக்டோபர் தொடங்கி இதுவரை இஸ்ரேல் தாக்குதலுக்கு 850 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அக்டோபர் தாக்குதலில் ஈடுபட்ட அனைவருக்கும் எதிராகவும் இஸ்ரேல் தொடர்ந்து பழி தீர்க்கும் என்று நெதன்யாகு மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மே மாதம் 19ஆம் தேதி 2 நாள் பயணமாக சீனா செல்லவிருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்யா சீனா உறவுகளை பலப்படுத்தும் இரு நாடுகளுக்குள்ளும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாகவும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் விளாடிமிர் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் உள்ளூர் விவகாரங்கள் குறித்து இருவரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவிருப்பதாகவும் சில முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக சீனா சென்று திரும்பிய நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினின் பயண செய்தி வெளியாகி இருக்கின்றமை அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இத்துடன் இதழ் TNTR வானொலியின் இன்றைய பிரதான மாலை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் பவிதாஸ் தவராஜா.